அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி, சமமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். முழுமையாக அனைத்து மக்களுக்கும் இலவசமாக கொண்டு வந்து பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கான வரி நீக்கம் செய்து இந்திய தேசத்தை முழுமையாக வரியில்லா தேசமாக உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கான விவசாயம், தொழில் உற்பத்திக்குரிய விலை பட்டியல் மற்றும் அரசே கொள்முதல் செய்யும் திட்டம் அனைத்துமே ஒவ்வொன்றாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு அது அமலாக்கம் செய்யப்படும். கனிம வள ஆராய்ச்சி தடை பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். இதனால் கனிம வளங்களை ஆராய்ச்சி செய்வதற்கான தடை செய்யப்பட்டு அந்த வளங்களை காப்பாற்றும் வகையில் வருங்கால சந்ததிகளுக்காக விட்டு செல்லும் வழியில் இந்த கனிமம் ஆராய்ச்சி தடை பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.